அபுஸ்ஸனாபி என்பவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மதீனா எல்லையில் வர்றபோது அதிர்ச்சியான செய்தி, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி தான் காதில் விழ அவர் சொன்னார், அப்படியானால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் ஒரு பெரிய விஷயத்தை கேட்க விட்டு விட்டேனே, அந்த செய்தி கிடைக்காமல் அல்லவா ரசூல் வஃபாத்தாகி விட்டார்கள். ஒரு பெரிய தகவல் தெரியாமல் வஃபாத்தாகி விட்டார்களே என்று பதறுகிறார். அவருடைய ஈர்ப்பான நிலை, அவர்களுக்குள்ளே இருந்த உணர்வுகள், சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து நான் கேட்க வந்த தகவல் கிடைக்கப்பெறாமல் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்களே என்று ஏக்கம் சொன்னபோது, அப்போது ஹஸரத் பிலால் கேட்கிறார், அது என்ன செய்தி? இல்லை, லைலத்துல் கத்ரின் குறிப்பு குறித்து கேட்க விட்டுவிட்டேன், எங்கள் யாருக்குமே தெரியவில்லை. புனித லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்ற குறிப்பீடு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் போயிட்டாங்களோ என்று சொன்னபோது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கவலைப்படாதீர்கள், நான் அதை கேட்டேன், அந்த குறிப்பு என்னிடத்தில் இருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது குறித்தும் இந்த உலகத்திற்கு உணர்த்தாமல் விடைபெறவில்லை, எல்லாவற்றையும் குறித்து விளக்குகிறார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அற்புதமான பாடங்களில் பல்வேறு பாடங்கள், வியாபாரங்களின் ஒழுங்குகள், நேர்மைகள், ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், பொருள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியான பொருளை வாங்க வேண்டும், விற்கப்படுகிற பொருளுக்கு என்ன நிபந்தனை, வாங்குபவர் எப்படிப்பட்ட நிபந்தனை உட்பட்டு வர வேண்டும், ஒரு மிக அழகான பாடம். ஒரு மிகச்சிறந்த ஒரு வியாபாரி, அவரின் நேர்மை, அவர்களுடைய நாணயம் எல்லாம் புகாரி ஷரீஃபுக்குள்ளே அழகாக பதிவாகிறது. நான் இங்கே உங்கள் கவனத்தில் சொல்வேன், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பதிக்காத எந்த இயல்களும் இந்த உலகத்தில் இல்லை, கால் பதிக்காத எந்த சட்டமும் இந்த உலகத்தில் இல்லை. அத்தனை துறைகள் சார்ந்து, இயல்கள் சார்ந்து, சட்டங்கள் சார்ந்து சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்பதைத்தான் புகாரி ஷரீஃப் நம்முடைய பாடமாகவே தந்து கொண்டிருக்கும். லைலத்துல் கத்ர் குறித்தான குறிப்பை நான் கேட்க தவறிவிட்டேன் என்று சொல்ல, நான் கேட்டிருக்கிறேன் என்கிறார் பிலால். சொல்லுங்கள் என்கிறார்கள், மாத்திரமல்ல அந்த ஹக்கோ என்றார்கள். அப்படி ஒரு செய்தியை சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொன்னார்கள் என்று பதிவு செய்வதற்கு தாங்கள் ரொம்ப தகுதியானவர்கள். யாரை பார்த்து? பிலாலை பார்த்து. அண்ணல் எம்பெருமானாரோடு உங்கள் வாழ்க்கை, அந்த செய்தியை சொல்கிற எல்லா தகுதியும் அங்கீகாரம் தங்களுக்கு இருக்கிறது என்கிறார். நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன், அது என்ன குறிப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. செய்திகள் சார்ந்து எதை நோக்கி வந்தாலும் அதற்கான தீர்வும் விடையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் இருந்தது. நேற்றைய தினம் இங்கே நான் உரையாற்றிய போது ஒரு செய்தியையும் பதிவு செய்தேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் மைமூனா நாயகி நிக்கா செய்தார்கள். அது புகாரி ஷரீஃபின் அங்கீகாரமான ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அறிவிப்பாளர் சராசரி மனிதர் அல்ல, அப்துல்லா இப்னு அப்பாஸ். அந்த ஹதீஸுடைய ராவி செய்தனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இஹ்ராமில் நிக்கா செய்யலாமா, இஹ்ராமில் அக்து கூடுமா? இன்றைக்கு சர்ச்சைக்குரிய விஷயம் அது இமாம்களுக்கிடையே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்ராமுடைய நிலையிலே நிக்கா செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய கோலம் அது, இஹ்ராமுடைய நியத், அக்தும் கூட கூடாது என்று எழுதுவார்கள். நான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்வார்கள், புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆதாரம், நிக்கா செய்யலாம். யாருமே அதை மறுக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் பார்த்து பிடித்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார். எங்கள் ராவி அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்படியானால் இமாம்களுக்கிடையே கருத்துகள் வித்தியாசப்பட்ட போதிலும் அவரவர்களினுடைய கருத்துக்கு அவரவர்கள் கொண்டு வருகிற ஆதாரம் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் 4 மதுஹபையும் நாம் அங்கீகரிக்கிறோம். இமாம் மாலிக்
நம்முடைய மாபெரும் மகத்துவமிக்க இமாம், இமாம் அபு ஹனீஃபா நம்முடைய இமாம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் நம்முடைய இமாம், இமாம் ஷாஃபி நம்முடைய இமாம், அத்தனை இமாம்களினுடைய செவி சொல்லுக்கும் காது தாழ்த்தி விடுகிறோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தர்பாருக்கு போகிறார்கள் இமாம் ஷாஃபி. அவர்களுடைய ஜியாரத்துக்காக போய் கூஃபா நகரிலே நிற்கிறார்கள் இமாம் ஷாஃபி. அங்கே சுபு தொழ வேண்டும். இமாம் ஷாஃபி சுபு ஜமாத்து நடத்துகிறாங்க. சுபு ஜமாத்து நடத்தும் போது நூற்றுக்கணக்கான மக்கள் பின்னாலே நிற்கிறார்கள். அத்தனை பேர்களும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சீடர்கள், அந்த பாதையில் பாசறையில் வளர்ந்தவர்கள். அண்ணல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுபு தொழுகையில் குனூத்துவதை விட்டு விட்டார்கள். இங்கே கூட சென்ற பல பேர் தாங்கள் குனூத்தை சுபுகளை அறிமுகப்படுத்தியவர்கள் இல்லையா, குனூத்தை விட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்க. ஷாஃபி மதுகபுடைய சட்டம் என்ன தெரியுமா? குனூத்தை விட்டால் சஜிதா சவு செய்யணும். சஜிதா சவும் செய்யவில்லை. சொன்னார்கள், எங்களுடைய வழிகாட்டிகளும் எங்களுடைய மேதைகளிலும் இமாம் அபு ஹனீஃபா இருக்கிறார்கள். அவர்கள் சுபுல குனூத்து ஓதுற சுன்னத்தை வச்சுக்கிடல. எனவே அவங்க தர்பாரில் நின்று நான் குனூத்து ஓதுறதை விடுறது தான் பிரியப்பட்டேன்னாங்க. எங்களுக்கிடையே இணக்கம் இருக்கிறது, நாங்கள் முரண்பட்டவர்கள் அல்ல. அந்த தர்பாரில் அவர்கள் குனூத்து ஓதாமல் சுபு தொழுகை நடத்தக்கூடிய இமாம், அங்கே நின்று நானும் குனூத்தை விட்டு விட்டேன், தெரிஞ்சுதான் விட்டேன். ஏன்? குனூத்தை விட்டால் தொழுகெல்லாம் ஒன்றும் கூடாமல் போயிடாது. குனூத்தை சுபுகள் நான் வைத்தேன், அவர்கள் வித்திரில் வச்சுருக்காங்க, டெய்லி வித்திரில் குனூத்து ஓதன் அனுமதாவில். எங்களுக்கிடையே வேற்றுமைகள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இன்னும் ஒரு பக்கம் தஅதீமன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து விட்டேன். ஒரு மகத்துவமிக்க மேதைகள். அதனால் நிக்கா செய்யலாம் அப்படின்ற ஒரு அனுமதி, ஆனால் உடலுறவு அனுமதி இல்லை, இல்லற வாழ்க்கை அனுமதி இல்லை. நிக்கா செய்வாங்க, 5 மாதம் கழித்து வாழ்க்கை கூடுறவங்க இருக்கிறாங்க. இங்கே பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை லண்டனில் இருக்கிறார், நிக்காவுடைய அக்து நடந்துடும். என்னைக்கு சேர்றாங்களோ அன்னைக்கு தான் இல்லறம். ஹராமுடைய நிலையில் கணவன் மனைவி வாழ்க்கை சேர்வது எல்லா மதுகபிலும் ஹராம், வாழ்க்கை சேர முடியாது. ஆனால் நிக்கா செய்யலாமா? ஒரு மதுகப் அனுமதிக்கிறது, ஒரு மதுகப் வேண்டாம் என்று சொல்கிறது. நான் இங்கே பாடம் நடத்துகிற ஒரே ஒரு செய்தி இதுதான், அனுமதி என்று சொன்னவர்களும் சொந்த கருத்தில் இல்லை, புகார் ஷரீஃபின் ஹதீஸுக்குள்ளே நிற்கிறார்கள். இது ஒரு பெரிய கடல், இது ஒரு பெரிய கடல். நம்ம ஷாஃபி மதுஹபனுடைய இத்திபாவில் நம்ம இருக்கிறதுனால நம்ம யாராமல போய் நிக்கா செய்ய முடியாது, நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய நிலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இமாம்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த ஐக்கியங்கள் இருந்தது. இன்றைக்கு 4 மதுஹபும் நாம் அங்கீகரித்த மதுஹபுகள். அல்லாஹ் அந்த மதுஹபின் பாட்டையில் நாம் நடைபோட தௌஃபீக் செய்வானாக. தொடர்ந்து வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளுக்கிடையே புனித மதீனாவை குறித்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். நேற்று ஹஜ்ஜின் பாடம் இங்கே நாம் நிறைவு செய்த இடத்தை தொடர்ந்து இன்று காலை வாசிக்கப்பட்ட பகுதியிலே மதீனாவினுடைய பாடம் துவங்கும். மாமதீனா, மதீனா என்றாலே அதனுடைய அசல் பேர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்ற பெயரில்தான் அன்றைய காலம் அந்த நகரம் இருந்தது. எப்போது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து விடுகிறார்களோ அது மதீனா என்று முகவரி பெறுகிறது. மதீனா என்றால் பெரும் பட்டணம் என்று பொருள். பட்டணம் என்ற இடத்துக்கு அந்த இடம் மாறுகிறது. இன்னும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அது தன்னகத்தில் கொண்டு வந்தபோது வெறும் பட்டணம் அல்ல, பெரும் பட்டணமும் அல்ல, வெறும் பட்டணம் அல்ல, பெரும் பட்டணமும் அல்ல, மதீனத்துல் முனவ்வரா, ஒளி பொருந்திய பட்டணம். ஏன்? ஒளிமயமானவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா தான் எத்தனை பாக்கியம்! அந்த நாட்டுக்கு பாக்கியம், இடத்திற்கு பாக்கியம், மண்ணுக்கு பாக்கியம், விண்ணுக்கு பாக்கியம், பொருளுக்கு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்ராஹிம் கலீலுல்லாஹ் மக்காவை ஹரமாக்கினார்கள், நான் மதீனாவை ஹரமாக்குகிறேன். மக்கா புனித பூமியாக இப்ராஹிம் கலீலுல்லாஹ் ஆக்கினார்கள். மக்கா உள்ள போய் ஒரு புல்லை எடுக்கிறது கூட அனுமதி இல்லை, புல்லை பிழிக்கக்கூடாது. மக்கமா நகரிலே சஹாபாக்கள் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ் வீடுகள் கல்யாணத்துக்காக
வீட்டு அலங்காரங்களுக்கு இதுகர் என்ற ஒரு புல் இருக்குது, அந்த புல் தேவைப்படுகிறதே என்றார்கள். மௌனம் காக்கிறார்கள். இரண்டாவதும் கேட்கிறார்கள், மக்காவின் புனித இடம், எந்த ஒரு புல்லையும் எடுக்கக்கூடாது, மரங்களின் இலையை கூட பீக்கக்கூடாது. ஏன்? அந்த இடத்துக்குள் அந்த பொருளுக்கு கூட மிகப்பெரிய நிம்மதி இருக்க வேண்டும். கடைசியாக பரவாயில்லை, வீட்டு அலங்காரத்திற்கும் உபயோகத்திற்கும் இதுகர் என்ற புல் தேவைப்படுகிறதா, அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அனுமதியை, எத்தனை பெரிய மகத்துவத்தை அந்த புனித பூமிக்கு கொடுத்த போதிலும் அதையெல்லாம் விட மகத்துவம் யாரு தெரியுமா? அல்லாவின் படைப்புகளில் மனிதர்களாகிய நீங்கள், உங்களுக்கு அது தேவை என்றால் அந்த புல்லை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தான் நம்மை பற்றி உணரல்ல, நம்ம மாண்பை நம்ம புரியல்ல. அந்த புல்லை தொடுவது கூட அனுமதி இல்லை, ஹராம் என்று சொன்னவர்கள் மனிதர்களுக்கு தேவை. அப்ப அந்த புல்லை விட நீங்க தான் உயர்ந்தவங்க, எடுத்துக்கங்கன்றாங்க.